வாட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். இன்னுமே தான் மீட்டிங்காப்பா, ஷேர் பற்றி தான் போட்டிருக்காங்க. என்ன தம்பி ஊரக மட்டில் என்னடா வாங்கிட்டு வந்த? SKNK பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை உறவுகள் சார்பாக ரூபாய் 101. தம்பி காசு இருந்தால் மேலே வாங்க தம்பி, மேலே வரலாம், என்னை கட்டி பிடிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். காசு இருந்தால் மட்டும். கிண்ணா செய்யக்கூடாது. ஓசு அத்துப்புருவேன். அப்போ தம்பி இங்கே வாங்க தம்பி. காசு கொடுத்து ஒரு பேரை சொல்லணும் இல்லையா? டே வேண்டாம் ஐயா சார்பாக நன்றி. டே வேண்டாம். உங்கள் பேரே அதானா? டே சொன்னா அதானே, டே வேண்டாம்னு பேருன்னு நினச்சி. மைனா குஞ்சு சோறு நல்ல கதை. இருக்கிற 4 ஒம்பளையும் போனாலும் பரவாயில்ல, அதை சொல்லாமல் நான் போக மாட்டேன். பொழுது ஒன்று மைனா குஞ்சு சொல்லவா? ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கடா. யானை கதை பூசா சொல்லவா? மைனா கொஞ்சம் கேட்டதில்ல. இல்லை உங்களுக்காக எது சொல்லவா? எதுவுமே சொல்லலடா. ஒரே ஒரு விஷயம், நான் ஏற்கனவே எரிச்சலில் இருக்கேன், நான் அரைஞ்சூரியம். அப்புறம் இங்கே இருந்த ஆளுகள்லாம் எங்கடா? யாருமே சைன் பண்ணலை. இந்த சேரை மடக்குங்களே. இந்த சேரை பார்த்தா 2020 கிரிக்கெட்டில் ஆள் இல்லாத மாதிரி தெரியும். சென்னை ஜெயிச்சுட்டாங்களா தோத்துட்டாங்களாப்பா? நான் இனிமேல் சென்னை ரசிகர் கிடையாது, நான் ஹாங்காங் ரசிகர். நான் யார் ரசிகர் தெரியுமா? இசான் கிசான்னா எங்களுக்கு பூரா சமைக்கிற மாஸ்டர் முண்டை. அவன் தானே இந்தியாவில் பெரிய பேட்ஸ்மேனு. உம்புரா இருக்கால, உம்புரா வந்து பவுலிங். தம்பி அவன் பழைய பேர் வந்து உம்புரா, காலப்போக்கில் உம்புரா. ஏலே உம்புரா வந்து பவுலிங் ஒரு மாதிரியா ஸ்டைலாக போடுறாரு. ஏன்? அவர் ஏற்கனவே சைக்கிள்களில் வேலை பார்த்தவர், கோட்டை எடுக்கும்போது அப்படி. ஆனால் உலகத்திலே நம்பர் 1 பவுலர் யாருன்னா நீ கிடையாது, நீ பந்து ஒருக்கிறவன். அதனால் ஒரு காக்கி பனியம் போட்டு ஒரு தம்பி உட்காந்துருக்காரே முருகா, உன்னே தாப்பா கொண்ட ஓட்டிருக்கே. வணக்கம் ப்ரோ. உன்னேத்தேன் மாரடிக்கிறிய அப்படி என்ன? நான் கட்டி காத்து போனேன். என் மைனா குஞ்சு சோறு வைக்க போயிருச்சடா. நீ போக முடியல, முண்டை விட்டுட்டு போயிட்டாங்க பைக்கில் வந்தவங்க. ஆமாம், நீ மட்டும் ரசிகர் போனாலும் ஊரா எனக்கு எதிரியா? இல்லை, விடிய வர உட்காந்து பார்த்தீங்கன்னா நடிகனுடைய திறமை உங்களுக்கு தெரியும். இப்போ வந்த வள்ளி நாயகி, உண்மையிலே நான் எத்தனை வள்ளியை பார்த்துருக்கேன். குரல் வளம் சூப்பர்யா வள்ளி. ஆளை பார்த்து இடம் விடக்கூடாது, திறமையை பார்த்து இடம் விடணும். அதனால தான் ஒவ்வொரு ஆளுகளாக மக்களுக்கு ஒவ்வொரு நடிகனை அறிமுகப்படுத்துவேன். அது எனக்கு பெரிய பாக்கியம். சரிதானே சிங்கா? ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் நம்ம அந்த யூடியூப் கண்ணாட்டத்திலே பார்த்துக்கிட்டு சில நடிகரை மட்டும் இந்த இவர் தான் வேணும், இந்த இதுக்கு இதுவரை வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யூடியூப்பிலே வராமல் மக்களுக்கு முகம் தெரியாமல் மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் ஒளிந்து கிடக்கிறார்கள் நாடக நடிகர் சங்கத்திலே. அவர்களை புறம் அறிமுகம் செய்வது இந்த கோமாளினுடைய வேலை. அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தார்களும் எங்கள் அப்பா அம்மாவை நினைச்சு வணங்க. என்ன சொல்றீங்கண்ணே? புதுக்கோட்டையில் பெரியாஜிபத்தில் என்ன? புதுக்கோட்டைக்கு பழைய பேரு, புதுக்கோட்டைக்கு பழைய பேர் என்னன்னா கோட்டை புது. அதே ஒரே ஒரு விஷயம், புதுக்கோட்டைக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? சவாஸ்.
தம்பி நீ வீட்டுக்கு போகிறது நல்லது, ஊர் பிரச்சனை இழுத்து விட்டுருவேன். தொண்டைமான் புதுக்கோட்டை. வள்ளி பிறந்த ஊர் எதுனா ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரி சோழியை முடிச்சு போடுவேன். அப்புறம் வேட்டைக்கு போகும்போது வள்ளிக்கிழங்கிலே தோண்டப்பட்ட பள்ளத்துக்குள் இருந்து கண்டெடுத்ததான் வள்ளி. அதற்கு அண்ணன் நான். எங்க அப்பா ஆம்பளை. வள்ளி பிறந்த ஊர் தமிழ்நாடு. எந்த ஊர்? தமிழ்நாட்டுக்குள்ள அது சொந்த ஊர். அவங்க ரெண்டும் பேசுவா. அப்போ நான் நாரதர் கிடையாது, இப்போ நான் வெள்ளரிக்காய் வியாபாரம் பார்க்குறேன். இந்த கொடுமையா சிப்பா போட்டு வந்ததுனால என்னை பெரியாள் நினச்சிட்டீங்களா? நான் கிடையாதுங்க, நான் வேர்க்கலை வைக்க வந்தவன். மண்ணெண்ணை வட்டம்மா அதில் விழுந்துருச்சு, பருப்பு வாகலை. மைனா கதை மசரை புடுங்குச்சுட்டேன். மைனா கதை வேணாம்டா, ரொம்ப செக்ஸியாக இருக்கும்டா, வேணாம். எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன் இப்போ சொல்ல மாட்டேன்? 1 மணிக்கு மேலே தான் ராகும் கேதும் சேர்றேன். 1 மணி ஆச்சா? ஸோ இவன் கரெக்டாக இருக்கான்டா, இவனை வச்சு நாடகம் நடத்த முடியாதா? எங்க அப்பா பேரு மாமா நம்பிராசன். இந்த அப்பாவை அடிச்சு கொல்ல பார்க்குறாங்க டஸ்ன்னு. அதுக்கு தாண்டா நம்பிராசன் வர்றதே கிடையாது. என்னங்கய்யா இவங்களை போறாமா? இவங்க பிடிச்ச வந்து தஞ்சாவூர் கம்மாயில் அவரை, அவர் கும்போணத்து குளத்தில், இவன் வந்து அடிகுழாயில் படுத்து கிடந்தேன். தாளம் போடுறவன், கறிமுட்டை ஏற்றுருவேன். நான் ஊரில் ஆடு மேய்க்கிறவங்க. தான்சா வந்தவன் போல் மெடிக்கலில் மாத்திரை எடுத்து கொடுக்குறது. நாரதரா வந்திருக்காள் ப்ரொஃபஸரு. வள்ளியக்கா வந்து சர்பத்து கடை வச்சுருக்காங்க. ராசவாட்டு வந்து பழம் வைப்பார். ஆமாம், போதுமாங்கய்யா? எங்கே பிடிச்சின்னு கேட்டல, போதுமாயா? என்னப்பா என்ன பழம்? அப்படி உட்கார்றா தம்பி, அப்படி உட்கார்றா. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, கல்யாண வீட்டில் தாலி முட்டைக்கோசன் இருக்கிற மாதிரி. எங்களோட எங்க அப்பா என்னை கூப்பிட்டாரு. எதுக்கு அப்படி கேள்றா? செருப்புட்டு அடிச்ச மாதிரி கேட்டான் பாரு. அப்ப கூப்பிடும் போது நான் அப்ப குளித்து கொண்டிருந்தேன். தம்பி இது நக்கல் இதுல குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, தந்தையை அழைத்த காரணம் என்ற அப்படின்னு சொல்ற. அப்படி தூக்குனேன், வீட்டை விட்டு வெளியே விடுறான். சொல்ற தூக்கக்கூடாது. ஆஹா எவ்வளவு லேட்டா டைமிங் அடிக்கிறான் பாரு. ஊறுதுடா காமெடி. அவன்ட்டுலாம் விபூதி வாங்கி பாட எழுது. காமெடி அப்படியே கொப்பளிக்கிறேன். நமக்கு ஒன்று கிடக்கு, காமெடியே எரிக்கிறேன். அது இன்னைக்கு எரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து மூடு இருந்தாத்தேன். அவர் வந்து சாம்சன் பேட்ஸ்மேன் மாதிரிதான், சேட்டன் மாதிரிதான். மூடு வந்தால் விளையாடுவார், இல்லைன்னா டக் அவுட் ஆகி போயிடுவார். தம்பி எந்திரிச்சு போட தரத்தி முடிச்சு கூதிமனே. நானும் பொறுத்து பார்க்குறேன். எதுக்கிட்ட சொல்கிறேன், பேப்பாயமே நாடகம் நினச்சேன், உங்கள் வீடு நினச்சேன். நானே எப்படா விடிய வைக்க போகிறதுன்னு சேர எண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயோ எத்தனை சேரு காணாமல் போச்சோ. அப்போ 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 நல்லா இருப்போம், காப்பாற்றி விடுப்பு. கண்ணே ஏன் நவமணியே உன்னை காணாமல் கண்ணோரங்குமா ஆனந்த கண்ணே. எவனுக்கு பொம்பளை ஆசையே வராது. உலகத்திலே பொம்பளை என்னைத்தான் பார்க்குறேன், தொப்புளு புள்ள மசுர வச்ச பொம்பளைய. இதை சிறைக்கிறதுக்கு மட்டும் குருண மருந்து இல்லையாத்தா? பரவாயில்ல ஆத்தா, அந்த ஓல்டேஜ் என்ன பாட்டு. கண்ணே கண்ணே சூப்பர். கணேஷ் போல வாட வருதே. கண்ணே வா. இங்க உட்காந்துருக்க போறலாம் யாரு? யார் அவங்க? அந்த மாமா அவங்கெல்லாம். சரி சிவா மாமா. சிவா மாமாலாம் பேக் ஷாட் கொண்டுருவேன். பேக் ஷாட் அடிச்சுதான் ஒரு ஊரில் தீ பிடிச்சிருக்கோம். உரிமையா காணா வந்தானா? எப்படி வருவேன்? என் போதையை போட்டான்டா அவன். 7 ஒன்று அடிக்கும் போது எனக்கு தெரியும்டா. துருக்கு துருக்கு 1000 இருந்தாலும் நான் 2ஆவதா கட்டினதுனால நீ எனக்கு இளைய வடியா.
அப்ப நானு நீ தான் சேர் தேவடியா சேர் போட்டு நமக்கு நீங்க என்ற அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறாம ஒரே கம்மாய்க்குள்ள 2 பேரும் நெஞ்சுக்கு பாவாடையை கட்டி குளிக்கணும். நான் செருப்புக்கிட்ட அடிக்கணும் உங்களை. திரும்ப இது என்னத்த அப்பப்ப திருப்பி காட்ட ஸ்டேரிங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாரு அக்கா தங்கச்சி. நீ எதுக்கு இங்க வந்த? ஒண்ணு சேர்ந்து உனக்கு புருஷன் கிடைக்கல. உனக்கு புருஷன் கிடைக்கல. ஊர்ல ஒரு கொட்டை கம்பு கிடைக்கல. பால பாரு அங்க. உனக்கு அந்த ஆபரேட்டர் கிடைக்கலையா? இல்ல மூஞ்சி பைக் செட் ஆபரேட்டர். இல்ல புருஷனே இல்லனா நீ சிவாட்ட போக முடியானா? இல்ல பெட்டிக்காரன் கிடைக்கலையா? இல்ல ஆல் ரவுண்ட் காரன் கிடைக்கலையா? தேவையில்லாதது. நீ தேவையில்லாம பேச கூடாது. ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சா? ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சானா? போடி அங்க. போடி மிருதான் காரன். பல்லு கொட்டி பேரும் பாத்துக்க. பல்லு கொட்டுவோம் மொகரைய பாரு. மிருதான் காரன் சேத்தவளே. அங்க இருந்து வந்துட்ட மூஞ்சிய பார்க்கல 50 கிலோ முளை. ஓ மூஞ்சிய பார்க்கலே எனக்கு ரொம்ப பேசினா அரஞ்சே என்னடி ஒரு அளவுக்கு எங்க நீ தூக்கு ஓன் டவுசர் பட்டா பட்டியா கோடு ஓட்டதா டவுசர் போடல எத்த தண்டி ஊர் இதெல்லாம் தேவையில்லாத துருக்கா டவுசர் போடக்கூடாது தங்கச்சி என் தங்கச்சிய சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கிறது. உன்னுடைய பாட்டுக்கு இவர்கள் எல்லாம் ரசித்திருக்கிறார்கள். அதுதானத்தா எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. இப்ப அண்ணன் ரசிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்பா சொன்னார் கண்ணுங்கருத்துமா காவலுக்கு போகணும், வானம்பாடி பறவைகளை காணம்பாடி விரட்டணும், பறவைகளுக்கு எந்தவித ஆபத்து நேரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா படைக்கொடிக்குள் அமைச்சர் நட்பாரன் என்ற 6 ரங்கங்களையும் பெற்று வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு ஆண்டு இடம்பை இலை என்ற மூதுரைப்படி வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்ற நீதிப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் புரிவதும் நம்மளுடைய குலவழக்கம். நீங்களும் நானும் காவலுக்கு போகணும். காவலுக்கு போயிடலாம்ல. பேசிக்கிட்டே பாருங்க காட்டுக்கு வந்துட்டோம். திரும்பி பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக இருக்கிறது. மயிலினங்கள் ஆடுவதும் கோயிலினங்கள் பாடுவதும் மரங்கொத்தும் குருவிகள் தாளம் போடுவதும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. எனக்கு இங்கேயே தங்கிருவோம்னு தோணுது. சொல்லட்டுமா? நம்ம நந்தவனம் வர பிளேடு போட்டு வச்சிருக்காங்களா? எம்கேரே மங்க வச்சுட்டாங்களே, பெயிண்ட உரிச்சுட்டாங்களே. ஒரு பாட்டு பாடுறா. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கு. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கு. ஏ இந்தா இந்தா வாரு தெரியும் நல்லா வாரு தெரியும். ஏ இந்தா இந்தா என்னை இழுத்து வளைச்சு என்ன வாரு புரியும். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கு. சூப்பரா கைதட்டா வள்ளி சூப்பரா. அத்தா மறுபடியும் நிலவ போல உன்னை சிரிக்க வைக்கத்தான் செஞ்சேன். கண்கள் பட்டதும் நினைப்பு வந்து கைகள் தொட்டதும்
இது ஏற்கனவே ஈன்ற மாடு. அப்ப அந்த பொண்ணு அது வேணாம். ஏன் கொச்சான்னு இருக்கேன். அப்படியா? இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அண்ணே அப்புறமேலு அப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க. 2 உள்ள தாய் 3 உள்ள தாய். சரி. இப்ப இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ஆசை இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணாம பண்றதுக்கு நான் இதை கேக்குறேன் அப்படின்னா காரணமா கேக்குறேன். காரணமா தான் கேக்குறேன். அப்ப முதல்ல கல்யாணத்துக்கு என்ன போடுவாங்க தெரியுமா? என்ன போடுவாங்க? என்ன போடுவாங்க? வா ஏய் என்ன போடுவாங்க? வந்து கல்யாணத்துக்கு பரிசம் போடுவாங்க. பந்தல் போடணும். ஏய் இது என்னடா அது கொடுமையா இருக்கு. பந்தல் போடணும். சரி என் தங்கச்சி மணவரை போடணும். அதுக்கப்புறம் வருஷம் போடணும். அப்புறம் 3 முடிச்சு போடணும். அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய ஜோலியை முடிச்சு போடுறாங்க. அப்புறம் என் தலை எழுத்து என் கால கிரகமே. இது 2 கிரகம். அண்ணா மாமா இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பொண்ணு 2ல எதையாவது ஒண்ணு. இத பண்ணிக்கிறதா? மாமானு இத பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு தான் சந்தேக காசே இல்ல. பாசமுள்ளே பாண்டியரே பாவலரே ஆடு விளையாடு நாமேடே ஆகட்டுமா கூடு உங்க கூடு ஒரு மாலை போடட்டுமா? பாசமுள்ளே பாண்டியரே பட்டுக்கட்டும். உத்தமினா சொத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு குறப்பட்டு கண்ணால நூறு வலை போடுகிற பொம்பளை உளுற ஒரு தடி தேன் போல நூறு வலை போடுகிற பொம்பளை உள்ளூர ஊருங்க பார்த்தேன் போலே. கல்யாணம் கோய் 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 கொய்யா பசமுள்ளே பாடியர் பாட்டு கேட்டோம். கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து கொழுந்த கையில கொடுத்து மறந்து மறந்து மறந்திடாம புதிய பாட்டு பாட சொல்லி கிறங்கி கிறங்கி உறங்கிடாம விடியும் போது படிச்சலாரு படிச்ச பாட்டை கேட்டன கோய் 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 கோய். டீஸ் விட்டு ஷார்ட் ஆக மாட்டேங்குது. கட்டழகு பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரையே விட்டு புட்டு ஊரையெல்லாம் சுத்தினமே. கட்டழகு புட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு புட்டு நிறமில்லா கண்ணால நூறு வலை போடுகிற பொம்பளை உள்ளூர ஊருதடி தேன் போலே. கண்ணால நூறு வலை போடுகிற பொம்பளை உள்ளூர ஊருதடி தேன் போலே. வித்தாரதா வித்தாரதாரியா அரகர கர 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 ஹொய் ஹொய் ஹொய்யா. பாசமுள்ளே பாண்டியரே பட்டுக்கட்டு பாவலம் ஆடு விளையாடு நவீனே பகட்டுமா ஆடு உங்க கூடு ஒரு மாலை போடட்டுமா. அண்ணா பறவை எல்லாம் வந்து வரைய வந்துச்சு ஒரே கட்ட விரட்டட்டுமா? ஆமா ஆளோலே பள்ளிக்கூடம் விட்டாங்க. எங்க அண்ணனுக்கு வேர்த்து விறுவிறுத்து பள்ளிக்கூடம் விட்டாச்சு ஆளலாம். ஆளோலே ஆளோலம் சோ ஆளோலமே சின்ன சிறை பச்சிகளா சிறகடிக்கு பச்சிகளா யசோ மனவனே ஆ லா 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 லா. லா 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 லா. ஆளோலே ஆளோலே ஆளோலம் சோளோலமே சோளோலமே சோள சோ சோ சோ. வள்ளியம்மாவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலே நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பண்ணி. அது இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் எவ்வளோ தூரம் பண்ணேன். நான் அந்த மாதிரி பண்ணி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு.
இது பண்ணணும்னு நினச்சி அது என்னையத்தான் பண்ணது பின்னாடி. சூப்பர் தான் வள்ளி, சூப்பர். ஆளலாம் ஸோ அடுத்து வர்றாங்க காலேஜ் ஒரு ப்ரொபோசர். இவ்வளோ நேரம் பாடினது ஹிந்தி பாட்டா? என்னைய ஒன்றும் பாராட்டவன, ஏற்கனவே பாராட்டிட்டு அப்படி தெருவில் தர்றேன். போதும் போதும் அண்ணா, நீங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காவல் பாருங்க. சரிதா. நான் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேண்ணா. உங்களுக்காக சாமி பாட்டு ஒன்று.